ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே குமார் மேலே நம்ம அரிசி சாம்பார் எல்லாமே கொட்டி விட்டுடுறாங்க. குமார் வந்து காரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க, அம்மா ஆத்தா ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வடிவு மாறி நம்ம அப்பத்தானு சக்திவேலுன்னு எல்லாருமே வராங்க. இங்கே குமார் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே வடிவு போயிட்டு அரிசி என்னம்மா இதெல்லாம், ஏன் குமார் மேலே சாம்பாரெல்லாம் கொட்டி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம அரசி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சடான ஒரு ஐடியா வருது. அது வந்து நான் கால் வலிக்கு கீழே விழ பார்த்தேன், கையில் சாம்பார் குண்டா இருந்தது, என்னை பிடிக்க வந்தார், அப்படியே மேலெல்லாம் கொட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. உடனே இங்கே குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இல்லை பெரியம்மா, அவள் போய் சொல்கிறா, என்னை சாவடிக்கணும்னு தான் அவள் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே சக்திவேல் இருந்துட்டு, டே மவனே என்னடா சொல்கிற, அரசி என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, என் மகன் மேலே சாம்பாரெல்லாம் கொட்டி விட்டுட்டு இப்போ நீ பொய் சொல்கிறியா, டே குமார் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் அள்ளி ஊற்று, உன் அப்பா வீட்டு சொத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அவங்க அப்பாவை பற்றி இழுத்தேன், அதுக்கே சாம்பாரெல்லாம் எடுத்து மேலே கொட்டி விட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி, யார் வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் உன்னை கட்டிக்கிட்டு இருப்பவன் உன் புருஷன், கொஞ்சம் கூட அவனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டியா நீ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இவங்க அரசிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்க வடிவுமே அரசியை திட்ட முடியாமல் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மா அரசி, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, வாய் வார்த்தை வாயோடு தான் இருக்கணும், சாம்பாரெல்லாம் மேலே கொட்டி விட்டுட்ட, பாவம் குமார் கண் எரிச்சலுக்கு தவிக்கிறான். உடனே அவங்க அம்மா மாறி வந்து, டே குமார் வாடா ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வருவ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. குளிச்சுட்டு நம்ம குமாருமே இங்கே வந்துடுறாங்க. அரசி எதுக்கு அப்படி இப்படி பண்ண, விட்டன்னு வச்சுக்கோ சுருண்டுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அரசியை அடிக்க போகிறாங்க. உடனே நம்ம அப்பத்தா நம்ம மாறி வடிவுன்னு தடுக்கிறாங்க. விடுடா, ஏதோ அவங்க குடும்பத்தை பற்றி நீ தப்பாக பேசுனதுனால அவளுக்கு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டா, விடுடா விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமாரோ, என்ன அப்பத்தா விடுடான்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, மேலே ஊற்றிட்டா, கண்ணெல்லாம் எரிச்சல், உங்கள் மேலே ஊற்றுனா தான் உங்களுக்கு தெரியும் போல், எங்கள் பாரு அப்பத்தா, இதுக்கப்புறம் இந்த அரசி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இப்போவே அவளை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே குமார் என்னடா இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்த சொல்லுவியா, என்னடா பழக்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, தேவையில்லாமல் அவள் இந்த வீட்டில் இருந்தானா எனக்கு கெட்ட கோவம் வரும், அவள் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, எனக்கு அரசியே சுத்தமாக பிடிக்கல, அவள் கூட வாழவும் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, எனக்கு பெரியப்பா பணக்கார வீட்டு ஒரு பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த அரசி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மாறி இருந்துட்டு குமாரை பல்லார்னு அரைகிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை வரும், அதுக்காக பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவியா, துரத்துறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்யாணம் வேறு பண்ணுவியா, கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2 நாள் கூட ஆகலை, உடனே நீ பொண்டாட்டியை கழிச்சு விட்டுட்டா என்னடா பேசும் அந்த ஊர் உலகம், அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாருமா, என்னால் அவள் கூட வாழவே முடியாது, எனக்கு அவள் கூட இருக்கிறதுக்கும் பிடிக்கல, சும்மா என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அப்பா நான் சொல்கிறது தானேப்பா கரெக்டு, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சக்திவேலுமே, டே குமார், ஏதோ அந்த பிள்ளை தெரியாதனமாக சாம்பாரை உன் மேலே கொட்டி விட்டுருச்சு, அதுக்காக அவள் வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்தா என்னடா நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலி சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவளும் நானும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம முத்துவேல் வந்து எங்கிருந்தோ போய் வராங்க. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சத்தம் போடுறது வெளியே தெருமுனை வரைக்கும் கேட்குது, ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, இப்படி தான் கத்தி கூச்சல் போடுறதா, அப்படி என்ன பெரிய சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, வாங்கண்ண வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த பாண்டிய மாவா இருக்கால, என் மாமா மேலே சாம்பாரை கொட்டி விட்டுட்டா, பாவம் அவன் காரத்தில்
கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டான். எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி எங்கள் சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, வடிவு என்ன நடந்தது, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏதோ தெரியாமல் கோவத்தில் ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், கோவத்தில் இப்படி கூட செய்யுமா, என்ன பொண்ணு வளர்த்துறக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் குடும்பத்தை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க, தரக்குறைவாகவும் பேசுகிறாங்க. உடனே அரசிக்கு கோவம் வந்துடுது. என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க, ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறாங்க. உடனே முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அப்பத்தா இருந்துட்டு, டே முத்து, கொஞ்ச நேரம் சும்மா இருடா, அந்த பிள்ளை தெரியாதனமாக பேசிக்கிட்டு இருக்கு, சின்ன பிள்ளைடா, நம்ம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருடா, எல்லாமே பேசிக்கலாம். டே குமார், நீ அரசியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போடா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, இல்லை அப்பத்தா, நான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி இல்லை பெரியப்பா, எனக்கு இந்த அரசி வேண்டாம் பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பவும் ஒரு அடி பல்லார்னு வாங்குறாங்க நம்ம முத்துவேல்கிட்ட. என்னடா குமார், என்ன பேசிக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னடா அர்த்தம் இது, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இப்போது அவள் வேணான்னு சொன்னால் உடனே உனக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவை நாங்கள் அறுத்து விட்ருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்னடா உடம்புல பயம் இல்லாமல் இருக்க நீ, டிங் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம குமார் இருந்துட்டு, பெரியப்பா உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாது, இப்போ உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அரசிக்கு உண்மையே பதட்டமாக இருக்குது, இந்த குமரவேல் உண்மை எல்லாமே சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. நம்ம அரசி இருந்துட்டு மலுப்பை பார்க்குறாங்க. ஏங்க, நான் ஏதோ தெரியாமல் கொட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, வாங்கங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏய், கையை விடுறி, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது பெரியப்பா, எனக்கு இவ வேண்டவே வேண்டாம், இவ கழுத்தில் நான் தாலி கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியப்பா, இவ கழுத்தில் நான் தாலி கட்டவே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்கலை, அன்றைக்கி நைட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன், அப்போது வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா, அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன், அப்போ தான் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக என் கூட வச்சுருந்தேன், ஆனால் அவளை கட்டி போட்டு வச்சுருந்தேன், என் நலல் கூட அவன் மேலே படலை பெரியப்பா, அவளை முகூர்த்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் அப்படி செஞ்சேன், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, அதே சமயம் இவளை நான் உண்மையாகவே லவ் பண்ணவே கிடையாது, அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இவளை லவ்வே பண்ணேன், இவளை கல்யாணம் பண்ணிக்கின்னு இவ கூட சந்தோஷமாக வாழணுன்ற ஐடியாவே எனக்கு சுத்தமாக கிடையாது, ஆனால் எனக்கே தெரியாமல் காரில் இருந்த தாலி எடுத்து அவள் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டா, எனக்கு மிகப்பெரிய ஆப்பை வச்சுட்டா, இங்கே பாருங்கள் பெரியப்பா, சத்தியமாக கூடலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே குமார் சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்குமே. அப்போ தான் கேட்குறாங்க, டே குமார், என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்னமோ படத்தில் சீரியலில் நடக்கிற மாதிரி என்னென்னமோ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கடா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்போத்தா, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்போத்தா வந்து அழுகுறாங்க. அரசிமா, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா, என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியல, உன் கழுத்தில் குமார் கட்டினானா இல்லை நீயே தாலியை கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசி உடனே அழுதுகிட்டே, ஏங்க இப்படி பொய் சொல்கிறீங்க, எனக்கு நீங்கன்னா உசுரு, ஏன்னா நீங்கள் உண்மையாக தானே லவ் பண்ணீங்க, நீங்களும் நானும் எங்கெங்கேயோ சுற்றணும்ல, என் கூட விருப்பப்பட்டு தானே ஊரை சுற்றுனீங்க, கல்யாண டைமில் லாஸ்ட்டில் தாலி கட்டுற நேரத்தில் உங்கள் கூட ஓடி வந்தனே, நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று நீங்களும் நானும் அந்த அம்மன் கோவிலில் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏங்க இப்போ பொய்யா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஒரு நாடகத்தை நடிக்கிறாங்க. குமாருக்கு பயங்கரமாக வெறியா ஏறுது. ஐயோ, பச்சையாக நடிக்கிறா அப்பத்தா அவள் சரியான நடிப்புக்காரி, அவன் அப்போ சொல்லி தான் அனுப்பியிருப்பான் போல் இவகிட்ட, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பழி வாங்கணும், என்னை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிடணுன்றது சொல்லியே அனுப்பியிருப்பான், அதனால தான் இப்போது இப்படி ஒரு வேலையை பண்ணான், சுட சுட சாம்பாரை மேலே அப்படியே கொட்டிட்டா, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர கோவம். டேய், என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, டே குமார், உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல,
நீ அந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது. உனக்கு நல்லா பெரிய இடத்துல நல்லா படித்த பொண்ணா நல்ல குடும்பத்தில் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லடா. என் பேச்சை மீறி அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே நீ கெடுத்துக்கிட்டியடா. இப்போது நீ சொல்கிறது உண்மையா இல்லை அந்த பிள்ளை சொல்கிறது உண்மையானே எங்களுக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் கேட்குறாங்க. பெரியப்பா, என் அப்பா அம்மாவில் சத்தியமாக நான் சொல்கிறது தான் பெரியப்பா உண்மை. தயவு செஞ்சு இந்த அரசியை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, டே குமார், நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னமோ எப்படி நடந்துச்சோ கல்யாணம், ஆனால் உங்கள் 2 பேருக்குங்க தான் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அதே சமயம் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க. இனிமே அரசி இந்த வீட்டில் தான் இருப்பா, அதுவும் பொண்டாட்டியாக தான் இருப்பா. அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் நான் அனுப்பவே மாட்டேன். அவள் போயிட்டான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்கிட்ட ஆகிறது? திரும்பவும் எவன்டா வந்து அவளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, எவனா கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் இல்லை வாழா வெட்டியாக வீட்லேயே இருந்துட்டு போகிறா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பெரியப்பா பார்த்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒரு பணக்கார வாழ்க்கையாக வாழ்கிறதுல தான் நான் ஆசைப்பட்றேன். போய் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையவே நான் கெடுக்கணும்னு நினைக்கல. அதுக்கு மிச்சம் இவ கழுத்தில் நான் தாலியே கட்டலை. தயவு செஞ்சு இவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு, டே பாவி, எதுக்காகடா இப்படி அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற? ஆனது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ அரசினா ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனி நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றும் மண்ணுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவும் மாறியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. இந்த அரசி கூடலாம் எவன் குப்பை கொட்டுவான்? சி, இவ கூட வாழ்கிறத நான் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன். எனக்கெல்லாம் தெரியாது, இவ கூட நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம அரசி இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு யோசிக்கிறாங்க. குமார் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுமே நம்ம குடும்பத்துக்கு நிறைய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. டே குமார், நீ உண்மையாக தானே சொல்கிற? அரசி கழுத்தில் நீ தாலி கட்டலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பெரியப்பா, சத்தியமாக நான் கட்டலை பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, ஏம்மா அரசி, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? உன் அப்பா மேலே சத்தியம் வச்சு சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அரசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்பா மேலே வேறு சத்தியம் கேட்குறாங்களே, உண்மையை சொல்லிடலாமா? இல்லை உண்மையை சொன்னோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தான் போக வேண்டியதாக வரும். நம்ம குடும்பத்துக்கு இன்னும் தான் அவமானமாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா, உண்மையை சொல்ல போறியா இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேங்க நம்ம அரசி வேறு வழியே இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதே சமயம் இங்கே குமார் மிரட்டினது எல்லாமே சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் என்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி என்னை பிளாக்மெயில் பண்ணான். இந்த ஃபோட்டோ அது கூட நானும் அவரும் நாங்கள் க்ளோஸாக எப்போவுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறதே கிடையாது. மார்ஃபிங் பண்ணி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி இந்த ஃபோட்டோவை எல்லாத்தையுமே ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன், அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணான். அதுக்கு இந்த கல்யாணத்தவே நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நேரில் வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உன்னை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் நான் அப்போ கூட நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சுகன்யா சித்தி தான் சுகன்யாத்தை தான் என்னை போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு, அதான் குமார் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் இவனை பார்க்குறதுக்காக போனேன். மன்னிப்பும் கேட்டேன், லவ் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் ஆள் வச்சு என்னை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டான். உங்கள் குடும்பத்தவே அசிங்கம் பண்ண போகிறேன், உன்னை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். என் குடும்பத்தை அசிங்கப்பட விட எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நானே தாலியை எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே முத்து, ஏதோ நடந்து போச்சு, இனி அரசியும் குமாரும் ஒன்றாவே இருக்கட்டும், நடந்ததாகவே இருக்கட்டும், எதையும் மாற்ற தேவையில்லை, அரசி நீ ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, பெரியப்பா சத்தியமாக இவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இவ சரியான ஃப்ராடு பெரியப்பா, இவங்க வீட்டில் கண்டிப்பாக சொல்லி கூட அனுப்பியிருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாரையும் இல்லாமல் பண்ணணும், அவங்கள சாவடிக்கணும்னு கூட சொல்லி அனுப்பியிருக்கலாம், அதுக்காக தான் இவ திட்டம் போட்டு வந்திருக்கா, தயவு செஞ்சு இவளை வீட்டுக்குள்ளே விடவே விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவேலுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க, அப்படி நடக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அரசியை
இங்கே பாருமா, எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்க. உன்னை இனி இந்த வீட்டில் நான் விடவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அரசி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, டே முத்து வேண்டாடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, நீயும் அந்த குமார் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இங்கே முத்து இருந்துட்டு, இல்லை அப்பத்தா, கண்டிப்பாக இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நான் இருக்கவும் விட மாட்டேன், குமாருக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க. அரசி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, அரசி நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, வேண்டவே வேண்டாம், அந்த பாண்டியன் மவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தவே கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் அன்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டீங்க, இந்த பொண்ணு வீட்டு படியவே தொடவே கூடாதுன்னு நினச்சேன், அந்த பாண்டியன் வீட்டிலேருந்து எந்த ஒட்டும் வரவும் வேண்டான்னு சொல்லிட்டு தானே இம்புட்டு நாளாக நம்ம பிரிஞ்சே இருக்கோம். இப்போது இந்த பொண்ணு மட்டும் எதுக்காக? ஒரு வேளை குமார் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அதான் குமார் அவள் கழுத்தில் தாலியை கட்டலைல்ல, இதுக்கப்புறம் அந்த அரசி பிள்ளை இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுறாங்க. இங்கே நம்ம அரசியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்ற விஷயத்த அங்கேருந்து நம்ம மீனா வந்து வெளியே இருந்து பார்க்குறாங்க. மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னமோ ஏதோ தெரியலே, அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், அரசி வேற அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை, அரசி வீட்டில், அதான் அந்த குமார் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், அரசி வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கா, அந்த முத்துவேலு அவங்களாம் இருக்காங்களே உங்கள் அண்ணனுங்க, அவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அப்போவே சொன்னேன் அவளுக்கு அந்த வீடே வேண்டாடி, அந்த குமார் பையன் வேண்டாம், அவன் சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் அவன் தான் வேணும்னு சொல்லி போனான்ல, இப்போது வர பிரச்சனையெல்லாம் அவள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து அழுகுறாங்க. அம்மா, என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கே என்னன்னு தெரியல அத்தை, நான் சும்மா சாதாரணமாக வெளியே போனேன், அப்போ தான் பார்த்தேன் அரசி அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி வந்து இங்கே நம்ம மீனாவை கூட்டிக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, வேண்டாத்த, நீங்கள் போனால் பிரச்சனை ஏதாவது பெருசாக ஆகிட போகுது அப்படின்னு சொல்லவும், இல்லடி எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்னாச்சோ ஏதாச்சோ, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போது நம்ம மீனா வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க, இங்கே அரசிக்கு நடந்த, அதாவது அரசிக்கு வந்து நடந்தது கல்யாணம் வந்து போய் அரசியை தான் தனக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றது நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்ம அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம், சொன்னால் தான் கண்டிப்பாக இப்போது அரசியை வந்து எப்படியாவது சமாதானம் செஞ்சு இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், அரசிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. ஆனால் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறாங்க, ஆமாம்ல, நம்ம அரசிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம்ல, சத்தியத்தை எப்படி மீறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டு தான், நம்ம போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு பார்ப்போம் வாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நம்ம கோமதியை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதியை பார்த்ததுமே அப்போதான் பயங்கரமாக அழுகுறாங்க. கோமதி இருந்துட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக இவள் அழுதுகிட்டு இருக்கு நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, நான் என்னடி சொல்லுவேன், என்னென்னமோ சொல்கிறாங்கடி இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே குமார் இருந்துட்டு, வாங்க உங்கள் பொண்ணை உங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிடுங்க, இந்த வீட்டில் இவ இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிறாங்க. கோமதிக்கு என்னன்னே தெரியல, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு, எதுக்காக இவன் இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம அரசி வந்து அழுதுகிட்டே கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே அரசியை பயங்கரமாக திட்டுறாங்க கோமதி, அடி பாவி, நான் அப்போவே சொன்னேன்லடி, நம்ம குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தியா எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி என்னடி பிரச்சனை, என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாங்க. உடனே அப்போ தான் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் அரசிக்கு நடந்தது கல்யாணமே இல்லை, அரசியே தனக்கு தானே அதாவது தாலி கட்டிக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க, இவ கூடலாம் வாழணுன்ட்டு எனக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை, எனக்கு என் பெரியப்பா பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பார், இவ கூட வாழ்ந்தா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, இவ கூடலாம் நான் சேர்ந்து வாழணும்னு ஆசையே படலை, நான் நினச்ச மாதிரியே உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டேன், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவ எதுக்கு, இவளை நான்
சும்மா தான் நடித்தேன் லவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கு பயங்கரமாக அழுக வருது. அடி பாவி, நான் சொன்னேன் இல்லடி, ஏன்டி எங்கள் பேச்செல்லாம் மீறி இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மீனா இருந்துட்டு, ஐயோ அத்தை, அரசி மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுகன்யா சித்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். அன்னைக்கு அதான் அந்த குமார் என்னென்னமோ ஃபோட்டோவை காட்டி அரசியை மிரட்டியிருக்கான். ஃபோட்டோவை ஃபோனுக்கு அனுப்பிவிட்டு, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் காட்டிடுவேன், நீ வந்து இப்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்ன நாள் சொல்லியிருக்கான். அதுக்கும் இவ போகாமல் தான் நின்றுக்கிட்டு இருந்துக்கா. சுகன்யா தான் இவக்கிட்ட பேசி போயிட்டு நீ குமாரை பார்த்து பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அரசி காணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பதட்டமாக தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி, அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி தானே நம்ம கூட சேர்ந்து அரசியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போயாவது சுகன்யா சித்தி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம அரசியை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். குறித்த டைமில் கல்யாணமும் நடந்திருக்கும். அரசி மேலே எந்த தப்புமே இல்லை. அவள் பிரச்சனையை முடிச்சு வச்சிடணும் அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிருக்கா. இந்த குமார் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அரசி கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அரசியை அவளே தாலியை எடுத்து கட்டிக்கிட்டா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாடி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நேற்று தான் அரசியை பார்த்து பேசினாத்த, எல்லா உண்மையும் சொன்னான். ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. குமார் நம்ம குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான், நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டான். அவனுக்கு சரியான அப்போ நான் தான் வைக்கணும், அவனுக்கு சரியான தண்டனையை நான் தான் கொடுப்பேன். இந்த விஷயத்தில் யாருமே என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் அந்த வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொன்னான். நான் எத்தனையோ டைம் சொன்னேன், இப்போ கூட தாலி கலட்டி விசாட்டிட்டு நீ வா அரசி, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ டைம் கூப்பிட்டாத்த. ஆனால் அரசி தான் வரமாட்டேங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி வந்து அரசியை பயங்கரமாக அடிக்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவங்கவுங்க பொண்ணை அவங்கவுங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கலாம், இதுக்கப்புறம் இங்கே யாருமே நிற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கர அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்க குடும்பத்தை. என்ன குடும்பம் மொச்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமாருக்கு பயங்கரமாக அடி கொடுக்குறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எதுக்காகடா விளையாடுற? பெண் பாவம் பொல்லாததுடா, அது 7 ஜென்மத்துக்கும் நின்று துரத்தும்டா. பாவம் அரசிக்கு பண்ண பாவத்துக்கு நீ இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அழுகுறாங்க. உடனே வடிவும் சொல்கிறாங்க, சரி நம்ம மாறியுமே சொல்கிறாங்க, டே பாவி, நீ எப்பயாவது என் பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக நல்லபடியாக வளர்ந்துருப்பேன். உன் அப்பன் பேச்சை கேட்டு தானே நீ இப்படி தருதலையாக இருக்கிற. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு மனசே உறுத்தல் ஏடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, ஏய் என்னடி என் பையனவே அடிக்கிறியா? யா அவ்வளோ திமிராயிடுச்சா? இந்த வீட்லேயே உன்னை வைக்க மாட்டேன். டே குமார், நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான்டா. அவங்க மட்டும் நம்ம குடும்பத்தை 1க்கு 2 டைமு அவமானப்படுத்தலை. எல்லா அவமானத்தையும் நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். எவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம், அப்போது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்போம். இப்போது அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னியா? டே குமார், நீ பண்ணது 100க்கு 100 கரெக்டுடா குமார். நீ வாடா, நீ சிங்கம்டா. சிங்கத்துக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகிடுமா? சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாக தான் இருக்கும். சூப்பர்ரா குமார், நீ பண்ண விஷயத்துலேயே இதுதான்டா செம்மையான காரியமே. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினாங்க, அதே மாதிரி பதிலுக்கு நம்மளும் அவமானப்படுத்தியாச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது, என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவேலுமே கரெக்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே உள்ளே போயிடுறாங்க. எங்கள் அப்பத்தா வந்து அழுகுறாங்க. பாவி பசங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கூட தெரியல. இவனுக்கு தான் இப்படி இருக்கானுங்கன்னா இந்த குமார் பையனையும் கெடுத்து வச்சுருக்கானுங்க. பாவம் அரசி புள்ள எதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னங்களே தெரியல கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்துமா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன இருக்குது? அரசி வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, இல்லை நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னால் எதுவுமே இல்லையாடி, ஒழுங்கு மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா அரசியை பார்த்துட்டு, என்ன ஆத்தாச்சி, அரசியை ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வச்சு ஊருக்கா போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா. உடனே இங்கே நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மீனா, எதுக்காக என்னை பார்த்தாவே இப்படி பேசிக்கிட்டே இருக்கியே, நீ என்ன பண்ண நான் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தான், உங்களால் தான் அரசி வாழ்க்கை இப்படி கெட்டு போயிருக்கு, உங்களால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி
கோமதி கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க, என்ன ஆதாச்சு இந்த மீனா எப்போவும் ஏன் வம்புக்கே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி வந்து எதுவுமே பேசுறதில்ல, பல்லார்னு ஒரு அறை தான் விடுறாங்க. கம்முன்னு போயிடுறாங்க. உடனே சுகன்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவங்க நம்மளை அடிச்சுட்டு போகிறாங்க, ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்ருக்குமோ, நம்ம தான் அரசி கூட்டிகிட்டு போயிட்டு விட்டோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு மூலையில் உட்காந்து கோமதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அழுகாதீங்க அத்தை, அரசி வாழ்க்கை இனி நல்லா இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க.